நமஸ்காரம். செப்டம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்கு மிக முக்கிய ராஜகிரகங்கள் அனைத்துமே என்ன சொல்லப்போனால் சூரிய பகவான், குரு பகவான், சுபகிரகமான இன்னொரு சுபகிரகமான சுக்கிர பகவான், அனைத்து 3 கிரகங்களும் நல்ல வலுவோடு இருக்கிற மாதம் ஆரம்பிக்குது. இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம். ஸோ இதன் மூலியமாக தந்தை சார்ந்த பிரச்சனை யாராச்சும் இருக்குது அப்படின்னா அந்த சொத்தாக இருக்கலாம், தந்தை சார்ந்த உறவுமுறை பிரச்சனைகளாக இருக்கலாம். இது அனைத்துலேயுமே ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்கு. அதே போல் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா அரசாங்கத்து மூலயமா ஒரு ஆதாயம் கிடைக்கிற வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி தரும். வேலையில் பதவி உயர்வுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் தள்ளி போயிட்டுருக்குன்னா இந்த டைமில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கிறது. இந்த மாதிரி அனைத்து சுப விஷயங்களையுமே சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர தயாராக இருக்கார். அதுவும் மாதம் முற்பகுதியில் குருவும் உங்களுக்கு தனஸ்தானத்தை தான் பார்த்துட்ருக்கார். அப்போ பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது, குடும்பத்தில் புது வரவுகள் வர்றது, அதே சமயம் சொன்ன சொல்ல காப்பாற்றுற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறது போன்ற அனைத்துமே உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். பாக்கி ஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் அவருடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சிகள் ஒரு வெற்றி கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி கூட வக்ரமாக தான் இருக்கார். இது நான் வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பூர்வீகத்தில் பிரச்சனை, அதே சமயம் அதிர்ஷ்ட பங்கம் ஏற்படுறது, அதே போல் குழந்தை பாக்கிய காலத்தில் தள்ளி தள்ளி போகிறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார் இல்லையா. இப்போது சனியும் வக்ரகத்தில் இருக்கிறனால இந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கியத்துக்கான ட்ரை பண்ணுறீங்கன்னா இனிமேல் ட்ரை பண்ணும்போது அது அமைப்பு கூடி வரதுக்கான வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கிறது, பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பூர்வீக பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்போது வயதில் மூத்த வயதுடையவரிடம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமன் வகையில், அதாவது மாமன் தாய் மாமன் இருக்கலாம், மாமன் வகை உறவுமுறைகளோட சில பிரச்சனைகளும் மனக்கசப்பில் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமான காலம் அப்படின்போது செப்டம்பர் 15 மற்றும் 16 இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.